Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, சில நேரங்களில் நம்ம ப்ரெசென்ட்டில் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட்டில் நம்மளை எதுவுமே ட்ரிகர் பண்ணாமல் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பாஸ்டில் நடந்த விஷயங்கள் நம்ம எப்பப்பெல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணமோ, நம்மளை எப்பப்பெல்லாம் மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினாங்களோ, எப்போ நம்ம மற்றவங்க வந்து நம்மளை வந்து நம்ம நம்பிக்கையை வந்து கெடுத்தாங்களோ, நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்களோ, இல்லை நாம் வந்து நம்மளை ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண டைமில், இல்லைனா நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஸ்மாலாக ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்போம். இது மாதிரியான சம்பவங்கள் பாஸ்டில் நடந்திருக்கும் இல்லைங்களா, அது மண்டைக்குள்ளே முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்பைரல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் தேடி போகிறப்ப என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்க, இப்போ ப்ரெசண்ட்டில் நாம் அமைதியாகவும் ஒரு நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடியும் நர்வஸ் சிஸ்டமும் ஒரு வித சேஃப்டியை ஃபீல் பண்ணியிருக்கும். அப்போ அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிருக்க தேவையில்லாத டாக்ஸிக் தாட்ஸை இதுதான் டைம், இப்போ தான் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு வெளியில் கொண்டு வரும். ஸோ அது இந்த எண்ணங்கள் வெளியில் வர்றது வந்து நம்மளை காயப்படுத்துறதுக்காகவோ நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ கிடையாது. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கோம். அது வெளியில் வந்து அந்த நேரத்தில் அதை ப்ராசஸ் பண்ணி அதை வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான். அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றப்போ அந்த பாஸ்டில் வந்து நம்ம என்ன மாதிரியான எமோஷன்ஸ் அனுபவிச்சோமோ அதை விட அதிகமாகவே வரும் நமக்கு. சில சமயம் வந்து இதை சில நாள் தாங்கிக்க முடியாமல் மற்றவங்கள்ட்ட சண்டை போடுறது, ஏன் சண்டை போடுறேன்னு தெரியாமலே சண்டை போடுறது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்க செய்யுது. ஸோ நான் இந்த பேட்டர்னை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலுக்கு அந்த மாதிரியான பழைய எண்ணங்கள் வந்து என்னை வந்து ஒரு வித கோபத்துக்கோ ஒரு வித ஆற்றாமைக்கோ கையாளாகத்தனத்துக்கோ தள்ளும் போது நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்க, அது ஜஸ்ட் பாஸ்ட், கடந்து போன பாஸ்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, உள்ளே நான் புதைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டேன், வெளியில் போயிடுச்சு, அவ்வளோதான். அது இப்போ என்ன எந்த வகையிலுமே பாதிக்காது அப்படின்னு எனக்கு நானே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண அந்த எண்ணங்களுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளேயும் இந்த பிஹேவியர் பேட்டர்ன் இருந்தது அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.